லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அந்த நாட்களில் அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. ஆங்கிலத்தில் த டெம்டேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது அந்த சோதனையை குறித்து சொல்லப்படும். இதில் பற்றி நிறைய செய்திகளை கேட்டுக்கிட்டே வரோம். பலவிதமான வெளிப்பாடுகள், பலவிதமான காரியங்களை தேவ ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க. இப்போவும் நாம் அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை இதை வாசிக்கும் போது ஆவியானவர் உணர்த்தினவைகளை பார்க்கிறோம். பொதுவாக இந்த செய்தியை எடுக்கும் பொழுது அதில் ஒரு 3 விதமான காரியங்களை அவர்கள் சொல்வார்கள். அதாவது முதலாவதாக ஒரு வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது கல்லுகளை அப்பமாக்கி புசியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் முதலாக அந்த பசி உண்டாயிருக்கும் பொழுது தன்னுடைய மாம்சத்துக்கான தேவைகளை குறித்து அந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. அதை வசனத்தினாலே இயேசு ஜெயித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு பிறகு கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ ஊழியத்திலேயோ ஒரு வளர்ச்சி வரும்போது, நான் சொல்கிறது மத்திய 4ல் உள்ளதை வளரும்போது ஒரு உப்பரிக்கையின் அனுபவம். உப்பரிக்கை என்பது ராஜாக்கள் இருக்கக்கூடியதான இடம், ராஜாக்கள் உலாவக்கூடியதான இடம். அதாவது தாவீது உப்பரிக்கையின் மேல் உலாவினான் அப்படின்னு இருக்குது. அப்புறம் நேபுகாத் நேச்சார் உப்பரிக்கை அந்த மேலே இருந்தார், பலகனியில் இருந்தார் அப்படின்னு இருக்குது. அப்புறம் அப்சலோம் உப்பரிக்கையில் இருந்தார். இந்த ராஜாக்கள்லாம் இருக்கிற இடம். ஒரு உயர்வு வரும் பொழுது தாழ குதியும் என்று சொன்னான். அதோட அர்த்தம் என்னென்னா, ராஜாக்களாக இருக்கும் பொழுது நமக்கு கீழே விழுவதுக்கான நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த இடத்துலேருந்து கீழே நம்மளை தள்ளுறதுக்கு பிசாசு நிறைய யோசிப்பான். கீழே இருக்கும்போது, அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது, பூமியில் நிற்கும் போது அவன் கீழே குதியும், கீழே பாருங்கன்னு சொல்ல மாட்டான். அந்த இடத்துலேருந்து கல்லுகளை அப்பமாக்கி புசியும் அப்படிம்பா. அடிப்படை தேவைகளை பற்றி மட்டும் அந்த இடத்துல சொல்லப்படும். உன் வயிற்றுக்கு தேவையானது, வாழ்க்கைக்கு தேவையானது, ஊழியத்தை ஆரம்பிக்கிற புதிதில் நாம் அதுக்கான தேவைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது அதிலிருந்து வழிவிலக பண்ணுறதுக்கு வார்த்தையை விட்டுட்டு அப்படி வேற பக்கம் திருப்ப பிசாசு முயற்சி பண்ணுவான். அப்போ ஆண்டவர் சொல்வார், நான் இந்த கல்லுகளில் அப்பமாக்கி அல்ல, கர்த்தருடைய வசனத்தினாலே பிழைக்கிறவன். அதுதான் பேசிக். ஊழியத்தின் பாதையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்மளை ஒரு ஒரு குடும்ப தேவை, வீட்டு வாடகை, இந்த மாதிரி எவ்வளோ பேசிக்காக இருக்கும் அடிப்படை. அது கூட கொஞ்சம் கஷ்டம் வரும் ஆரம்பத்தில். ஊழியத்தின் பாதையில் வரும்போதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுதோ கொஞ்சம் வனாந்தரம் வரதான் செய்யும். அதில் கூட வசனத்தை உறுதியாக பிடிக்கிறவங்க அதை தாண்டி வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் போகும்போது கீழே குதிக்க சொல்லுவான். இது உங்களை ரிஸ்க் எடுக்க சொல்கிற அனுபவம். கொஞ்சம் வளர்ச்சி வந்துருச்சு, நம்மளா முடிவெடுத்து அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஆண்டவர் அதெல்லாம் காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி தைரியமாக செய்கிற சில விஷயங்கள், துணிகரமாக செய்கிற விஷயங்கள். இது 2வது நிலை. இப்போ இதையும் இயேசு ஜெயிச்சிருவார். ஜெயிச்ச பிறகு 3வது மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போவான். மத்திய 4ல் இருக்குது. மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போவான். இப்போ கூட்டிகிட்டு போய் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த மலையில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமைகள், பட்டம், பதவி, ஆசை எல்லாத்தையும் காட்டுவான். இது எல்லாத்தையும் காட்டி, இது எல்லாத்தையும் உனக்கு நான் தரேன், என்ன மட்டும் பணிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நாம் பல நேரங்களிலே பிசாசு என்பது உலகத்தில் உண்டானதுக்கு, அதாவது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவையெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள், அந்த பிசாசுக்குரிய காரியங்கள். இதெல்லாம் இதை எல்லாத்தையும் காட்டி, இதை என்ன பணிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு பீரியடில் நீங்கள் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ ஊழியத்திலையோ மேலே வளர்ந்த பிறகு எல்லாம் உங்களை தேடி வரும். பட்டம், பதவி, பணம், ஆஸ்தி எல்லாம் வரும். அப்போ வரும்போது பிசாசு இதையெல்லாம் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணிக்க சொல்லுவான். பல நேரத்தில் நீங்கள் அதுக்காக சில வளைஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கும், உலகத்துக்கு பின்னாடி ஓட வேண்டியது இருக்கும். அந்த உலகத்தில் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியிருக்கும். எதெல்லாம் நீங்கள் அப்பத்தின் காலத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருந்தீங்களோ, ஆரம்பிக்கும் போது வைராக்கியமாக இருந்தீங்களோ, அதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்களே அதை செய்கிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் செய்ய மாட்டேன் கர்த்தருக்கு நீங்கள் சொன்னீங்களோ, ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நீங்களே அதை செய்வீங்க. அந்த இடத்துக்கு அது கொண்டு வந்துடும் பல நேரங்களில். அதான் உயரமான உன்னதமான மலையின் அனுபவம் அப்படின்னு அர்த்தம். மலைக்கு மேலே இருக்கும்போது ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா, மோசே மலைக்கு மேலே இருக்கிறாருன்னா ஆண்டவரோட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. மலைக்கு மேலே இயேசு இருக்கிறாருன்னா ஆண்டவர் மர்ரூமாக மேலே போயிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தா பிசாசு பேசிக்கிட்டு இருக்கோம். பல நேரங்களில் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியில் மேலே வரும்போது கூட பிசாசு சில ஆலோசனைகளை சொல்லும். அதனால் தயவு செய்து இந்த 3 காரியங்கள் அதில் இருந்துச்சு. அந்த அப்பத்தை சாப்பிடும்போது கல்லுகளை அப்பமாக்கி புசியும்பான். கல்லு கீழே இருக்குது, இயேசுவை கீழே பார்க்க சொல்கிறான். இப்போ கொஞ்சம் உயரமாக போயிடாச்சு உப்பரிக்கைக்கு. அங்கே இருக்கும்போது சொல்லுவான் தாழ குதியும், கீழே குதிங்க. அடுத்து கீழே தான் பார்க்க சொல்கிறான். மலைக்கு மேலே கூட்டு போகிறான் உயரமாக. இப்போ பூமியின் காரியங்கள் அங்கிருந்தும் பார்ப்பான், கீழே காட்டுவான். பிசாசு எப்பவுமே கீழானவைகளை மட்டும்தான் உங்களுக்கு காட்டுவான்.
பூமிக்குரியதான். நீங்க எவ்வளவு உயரம் போனாலும் அதுக்கு மேல உங்களை பார்க்க விட மாட்டான். தலையை உயர்த்தவே விட மாட்டான். கீழேயே பார்க்க சொல்லுவான். ஆனா பைபிள் சொல்லும் கீழானவைகள் அல்ல, எந்த நிலையில இருந்தாலும் நீங்க மேலேயே பார்க்கணும். நீங்க பூமியில இருக்கும்போது கூட என் ஆத்துமா மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல உம்மை வாஞ்சிக்குதுன்னு மேல பார்க்கணும். ஒரு படிக்கு மேல போன பிறகு முழு இருதயத்தோடு உம்மை தேடுறேன்னு அங்க போயிடணும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகும் போது அவனுக்கு வானம் திறக்கப்பட்டது, மேல பார்க்கறான் அவன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும்போது மேலே ஏற இயேசுவை பார்க்கறாங்க. கொஞ்சம் இவன் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வந்தோட அதுக்கு மேல இருக்கிற பரலோகத்தை பார்க்கறான். மேல மேல பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பிசாசு கீழே 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 பார்க்க சொல்லிக்கிட்டே இருப்பான். கீழே பார்க்க சொல்றது பிசாசு தான், கர்த்தர் கிடையவே கிடையாது. மேல பார்க்க சொல்றது தான் கர்த்தர். அல்லேலூயா. இது அதுல இருந்ததான ஒரு சத்தியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இந்த ஆர்டர் கொஞ்சம் மாறுது. இப்போ மத்தேயுல பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல அந்த இடத்துல வனாந்தரத்தில் போய் கல்லுகளை அப்பமாக்க சொன்னா, அடுத்து ஆலயத்தின் உப்பரிக்கையில் பரிசுத்த நகரத்தின் உப்பரிக்கை அப்படின்னு இருக்கு, அங்கே கூட்டிட்டு போனான்னு இருக்கு. அதுக்கு அடுத்து உயர்ந்த மலையின் மேல் அப்படின்னு இருக்கு மத்தேயுல வாசிக்கும் பொழுது. ஆனால் லூக்கால வாசிக்கும் பொழுது இதுவே அப்படியே கொஞ்சம் ஆர்டர் மாறி இருந்துச்சு. அதுக்கும் காரணம் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தது மத்தேயு ஆவிக்குரிய சத்தியம். லூக்கால சொல்லப்பட்டதுக்கும் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருந்துச்சு. அதுதான் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. ஆண்டவர் இந்த ஆர்டரை ஏன் மாற்றி வச்சாருங்கிறத இங்கே வெளிப்படுத்தி கொடுத்தார். இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லூக்கா 4:3 தேவனுடைய குமாரனையானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல் என்றான். முதலாவதாக இயேசுக்கு வரப்பட்டதான சோதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒரு பசி இருக்கு. இந்த பசி என்ன? பொதுவாக 2 இடத்துல தான் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். சில 3 இடங்கள்ல இருக்கும். குறிப்பாக 2 இடத்துல இயேசு கிறிஸ்து 2 இடத்துல இது மாதிரி பசி வருகிறது. ஒன்று இங்கே, இன்னொன்று வந்து எருசலேமுக்கு நுழையும் பொழுது அத்தி மரத்தில் கனியை தேடினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பசி வரும்போது 40 நாள் அவர் புசியாமல் இருக்கிறார், உபவாசம் இருக்கிறார். இருக்கும் பொழுது பிசாசு வந்து கல்லுகளை அப்பமாக்க சொல்லுது. இது சாதாரணமாக பார்க்கறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி நான் எப்பவும் ஒரு விஷயத்தை விசுவாசிப்பேன். என்னன்னா, இந்த வேதம் உள்ளது உள்ளபடி நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா அது சம்பவங்களின் தொகுப்பு அல்லது சரித்திர புத்தகமாக மாறிடும். ஆனால் இந்த வேதம் ஏன் அது பரிசுத்த வேதாகமம்னு சொல்லப்படுது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி பரலோகத்தினுடைய திட்டமும் ரகசியமும் ஒன்று இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிக்கணும், அதை எடுக்கணும். அதுதான் உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அளவு. ஒரு கதையா சம்பவமா படிச்சுட்டு போனீங்கன்னா எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி இது ஒரு புக்கு, உங்களுக்கு இது ஒரு சம்பவமா படிச்சுட்டு போயாச்சு. இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆவிக்குரிய சத்தியம் வெளிப்பட்டாதான் நீங்கள் ஸ்பிரிச்சுவலா இதை படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் இதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். இப்போ இயேசுவுக்கு 3 விதமான சோதனைகள் வைக்கப்படுகிறது. முதலாவது சோதனை எங்க வைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கல்லுகளை அப்பமாக்கி புசிக்கும்படிக்கு. இந்த சோதனை வைக்கப்படுவதற்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய முதலாவது வீழ்ச்சி, ஃபர்ஸ்ட் வீழ்ச்சி, முதல் பிரமாணம் எங்கே ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதேனிலே ஏற்பட்டது. ஏதேனிலே ஏற்பட்டதான அந்த வீழ்ச்சி எதனால ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சம்பவம் அங்கேயும் அப்படியே வேற விதமா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அதாவது இங்கே இயேசுகிட்ட அவன் வந்தான் வனாந்தரத்துக்கு. அங்கே தோட்டத்துக்குள்ள முதலாம் ஆதாம், இவர் 2ஆம் ஆதாம் வருகிறாங்க. வந்த உடனே அவரை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த ஆதாம் ஏவாள் 2 பேரை பார்த்து தான் அங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த பழத்தை புசிங்க அப்படின்னு சொல்றான். இங்க இயேசுவை பார்த்து என்ன சொல்றான்? கல்லுகளை அப்பமாக்கி புசியும். 2 பேருக்கும் ஒன்று தான். இதை சாப்பிட்டீங்கன்னா, இப்போ இயேசு இதை சாப்பிட சொல்றான். ஏன்னா அவர் பசியில் இருக்கிறாரு, அதனால அவரை பார்த்து சாப்பிட சொல்றான். இது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக இப்போ இந்த கல்லுகளை அப்பமாக்கி இயேசு புசிக்க ஒருவேளை அவனை பேச்சை கேட்டு செஞ்சிட்டாருன்னா, அவனுக்கு கீழ்ப்பட்டு அதை புசித்ததுக்கான அது அடையாளம். இப்போ இயேசுக்கு பசியும் இருக்கு, கல்லுகளை அப்பமாக்குகிற வல்லமையும் அவருக்கு. ஏன்னா அவர் மண்ணையே மனுஷனா மாத்தினவர். கல்லை அப்பமாக்குறது அவருக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, 4வது வசனம் வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. இப்போ இவர் பிழைக்கிறதுக்கு, நீங்க பசி ஆயிட்டீங்க, இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த வனாந்தரத்தில் நீங்க சாக போறீங்க, இந்த கல்லுகளை என்ன செய்யுங்க? அப்பமாக்கி சாப்பிட்டுடுங்க
ஏன்னா அவருக்கு அந்த வல்லமை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஏற்கனவே மண்ணையே பழமா மாத்தினவர், மண்ணையே மரமா மாத்தினவர், பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்படிதான் இருக்குது. பூமியிலிருந்து எல்லாத்தையும் முளைக்க பண்ண தேவன் இவர்தான், தேவனாகிய கர்த்தர். அப்ப இவருக்கு ஒரு கல்லை அப்பமாக்க முடியாதா அப்படின்னா முடியும். அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. இப்ப அவன் சொல்றான், இதை நீர் அப்பமாக்கி புசியும் அப்படின்னும் போது, முதலாம் ஆதாம் இவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பழத்தை புசித்தான். ஆனா இரண்டாம் ஆதாம் இவன் வார்த்தையை மறுத்தார். இதுதான் முதலாவது வெற்றி, முதல் பிரமாணம் அது. அதாவது ஓசியாவின் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினான் அப்படின்பாரு. என் உடன்படிக்கையை மீறின ஆதாமை போல அப்படின்னு வசனம் சொல்லும். அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் அங்க ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தாராம். என்ன உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு? இந்த மொத்த ராஜ்யமும் நான் உனக்கு தரேன், சகலவற்றையும் நீ ஆண்டு கொள்ளு, ஆனா நீ ஒன்று மட்டும் செய்யணும். அதாவது பார்வோன் யோசேப்பை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ எல்லாத்துக்கும் உனக்கு கீழ்பட்டிருக்குது, சிங்காசனத்தில் மட்டும் நான் உனக்கு என்னவா செய்வேன், மேலாக இருப்பேன். அந்த மாதிரி ஆண்டவர் எல்லாத்தையும் ஆதாமுக்கு கீழ்படிச்சிட்டு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ சாப்பிடாத, இதுக்கு எனக்கு என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, அவ்வளோதான். இந்த மர விஷயத்தில் என் வார்த்தைக்கு தான் நீ கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது அங்க விஷயம். இப்போ அந்த ஒரு விஷயத்தை அவன் மேற்கொள்ளணும். யார் சொன்னாலும் அதை அவன் சாப்பிடக்கூடாது. எல்லாம் அவனுக்கு கீழ்பட்டிருக்கு, இது ஒன்று மட்டும் கீழ்ப்படியில. இதை அவன் என்ன செய்யணும், மீறணும். அதாவது யார் சொன்னாலும் அதை மீறி சொல்லணும், மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் அவனுக்கு வச்ச டெஸ்ட். இந்த உடன்படிக்கையை அவன் மீறினான் என்று வசனம் சொல்லுது. ஓசியாவின் புஸ்தகம் 6:7 வாசிங்க. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இந்த சாப்பிட்டதை தான் கர்த்தர் சொல்றாரு, உடன்படிக்கையை மீறி. என்ன உடன்படிக்கை? எல்லாம் உனக்கு கீழ்பட்டிருக்குதுப்பா, இதை மட்டும் நீ சாப்பிடாம இரு. இதே டெஸ்ட் திருப்பி இயேசுவுக்கும் வைக்கப்படுகிறது. இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. இப்போ அவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு அவரை கூட்டிட்டு போயிட்டாரு. 40 நாள் உபவாசம் இருந்தாச்சு. இப்போ இவர் தேவனுடைய குமாரன், எல்லாம் ஓகே தான். ஆனால் சகலவற்றையும் அவர் அவருக்கு கீழ்ப்படுத்தி இருந்தார். அவரோ அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் அவருக்கு கீழ்பட்டிருந்தார். இயேசு பிதாவுக்கு கீழ்பட்டிருந்தார். அவரோட அர்த்தம் என்ன? எனக்கு எல்லாம் கொடுக்கப்படும், ஆனா நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பேன். அதை மீறத்துக்கு பிசாசு இவரை தோக்கடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முதலாவது டெக்னிக் தான் இந்த புசித்தல். இப்போ நீங்க புதிய ஏற்பாட்டில் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதை சாப்பிட்டார். அதற்கு இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அபாத்திரமாய் போஜனம் பண்ணது. கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது என்ன பண்றாரு? சாப்பிட்றாரு. இப்போ நமக்கும் அப்படி ஒன்று இருக்கு. 1 கொரிந்தியர் 11 இருக்க கம்யூனியன்ல அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணாமல். இப்போ நமக்கு என்ன சொல்லப்படுது அபாத்திரமா அப்படின்னா, இங்க நீங்க சாப்பிடணும், ஆனா அபாத்திரமா சாப்பிடக்கூடாது. அதோட அர்த்தம் என்ன? இப்போ நோவாவை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ரொம்ப அழகா இருக்கும். 9ஆம் அதிகாரத்தில் நோவா எல்லாம் முடிச்சாச்சு, வெளியே வந்த உடனே அவனோட ஒரு உடன்படிக்கை பண்றாரு, பிரமாணம் ஏற்படுத்துறாரு. நியாய பிரமாணம் அங்கே தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்படுது. அந்த இடத்துல தான் நியாய பிரமாணம் உருவாக்கப்படுது. 9ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது 4வது வசனம், மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். அதாவது இரத்தத்தோடு கூட புசிக்க கூடாது என்பது பிரமாணம். இப்போ இங்க இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்பது பிரமாணம். இந்த இடத்துல அவன் சாப்பிடலாம், மாம்சம் சாப்பிடலாம், ஆனா ரத்தத்தோட சாப்பிடக்கூடாது. இங்க சகலவித கனிகளையும் புசிக்கலாம், ஆனா இந்த கனியையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் சாப்பிடக்கூடாது. அங்கே ஒரு பிரமாணம், இங்கே ஒரு பிரமாணம். இப்போ இவரு என்ன பண்ணாரு? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரத்தம் மாம்சம் இது ரெண்டையும் இயேசு எங்க கொண்டு வரார்னா, இது என்னுடைய ரத்தமா இருக்குதுன்னு திராட்சை ரசத்தை கொண்டு வரார். அவருடைய சரீரத்தை மாம்சமா கொண்டு வரார். இது என்னுடைய மாம்சமா இருக்கிறது அப்படின்னு அப்பத்தை கொண்டு வராரு. சரீரத்தை இது என் சரீரமா இருக்கிறது. ரத்தத்தை சொல்லும் போது இது திராட்சை ரசத்தை, இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு ரெண்டையும் புசிக்க சொல்றார். இங்க நோவா திராட்சை ரசத்தின் குடி வெறி தெளிந்து, திராட்சை ரசம் குடிச்சதுனால நோவாவுக்கு என்ன வந்துருச்சு? குடிவெறி வந்துருச்சு. நோவா காலத்துக்கு முன்னாடியே குடிவெறி இருந்துச்சு.
நோவா காலத்துக்கு முன்னாடியே குடிவெறி இருந்துச்சு. எங்க இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் இருக்கு. மத்திய 24:37, 38. அதே காரியம் லூக்கா 21 சொல்லும்போது 34 வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும். இன்னைக்கு பெருந்திண்டியின் காலம் இது. எந்த திரும்பி எடுங்க, ஒரு தெருவை பாருங்க, 10 கடை சாப்பிட்ற கடை தான் இருக்கு. விதவிதமா சாப்பிட்ற கடை. ஒன்று ரெஸ்டாரண்ட்டு, ஒன்று பேக்கரி, ஒன்று இதுக்கு மட்டும், ஒன்று அதுக்கு மட்டும், ஒன்றும் ஜூஸ் குடிக்கிற இடம், எல்லாம் பாருங்க பெருந்திண்டி பெருசாயிடுச்சு. முந்தி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எதா இருந்தாலும் வீட்டுக்கு தான். வீட்டுக்கு போய் தான் டீயோ காஃபியோ மோரோ சாப்பாடோ எல்லாம் அங்கே எது இருக்குதோ இல்லையோ போய் ஒரு ரசத்தையாவது சாப்பிட்டு படுக்கிற காலம் ஒன்று இருந்துச்சு. பெருந்திண்டி. அடுத்து குடிவெறி இருக்கு பாருங்க, அங்கே புசித்தும் குடித்தும் இருக்கு இல்லையா? அதுக்கு லூக்கா 21 என்ன சொல்லுது? உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும். இதுதான் நோவா காலத்தில் இருந்தது. வெறி, குடி வெறி. இது எப்ப இருந்துச்சு? நோவா காலத்திலேயே இருந்துச்சு. நோவா காலத்துக்குன்னா ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ நோவா வசனம் சொல்லுது, நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து அப்படின்னு இருக்கு. 9ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது. இப்போ என்ன அர்த்தம்னா, இதை ஸ்பிரிச்சுவலா அதான் சொன்னேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய விதத்தை நீங்க யோசிச்சீங்கன்னா, ரத்தம் என்பது திராட்சை ரசம் என்பது அவர் மாம்சத்தின்படி திராட்சை ரசம் வெறி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிதான் இருக்கு. வெறி தெளிந்த போது அவர் எதனால் அதை குடிச்சாரு? தெரியாம குடிச்சாரா, தெரிஞ்சு குடிச்சாரா, அது வேற விஷயம். ஆனால் திராட்சை ரசத்தை அவர் குடிச்சார் அப்படின்னு அங்க இருக்கு. புதிய ஏற்பாட்டில் திராட்சை ரசம் என்பது ரத்தத்துக்கு ஈக்குவலாக இருக்கு. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி என்ன பர்டிகுலரா ஒரு வேர்டு சொல்றாரு? மாம்சத்தை ரத்தத்தோடு என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். அப்ப ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம்னு கர்த்தர் சொன்னதை வெறும் உலக பிரகாரமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சாப்பிட்ற எத்தனையோ பொருள்ல ஒரு டாட் ரத்தமாவது இருக்கு. அப்ப ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் சொன்னது உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும், அதை சொல்றதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய ரீசன் இருந்துச்சு. காரணம் என்ன? ரத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு வரப்போகிறதான உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்த போது அதற்கான அடையாளம். இப்ப இவங்களுக்கு என்ன சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னா, மாம்சத்தை ரத்தத்தோடு என்ன செய்யாத, புசிக்காத. மாம்சம் என்பது அப்பம், அது உடன்படிக்கை வார்த்தை வசனம். ரத்தம் என்பது உடன்படிக்கை. அவர் புதிய வார்த்தையும் மாம்சம் ரத்தமும் ரெண்டும் சேர்ந்து கொடுப்பாரு. அவர் ரத்தத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்துகிற வரைக்கும் நீங்க வெறும் மாம்சத்தை மட்டும் புசிங்க, பிரமாணம் மட்டும் இருக்கும், ஆனா மீட்பு இருக்காது. இயேசு வரும்போதுதான் பிரமாணமும் மீட்பும் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டும் அப்பதான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது மீட்புக்கான பிரமாணத்தை முயற்சி பண்ணீங்கன்னா அது விருதாவா போயிடும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ள பிரவேசின்னு கர்த்தர் சொன்னும் போது அவங்க பிரவேசிக்கல. அதுக்கப்புறம் மீட்பு 40 வருஷம் கழிச்சு தான் வரும். அவங்க சுத்தி வந்தாதான் மீட்பு, அப்பதான் உள்ள போனோம். இப்போ அவங்க என்ன பண்றாங்க? இல்ல 40 வருஷம் சுத்த முடியாது, இப்பவே உள்ள போனோம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அடி வாங்கினாங்க. கர்த்தர் சொல்லும் போதுதான் மீட்பு வரும். அதுக்கு முன்னாடி மீட்புக்கு என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. இப்ப ஆதாம தோட்டத்தை விட்டு அனுப்புறாரு, அவன் போகல. இப்ப கர்த்தர் துரத்தி விட்டு அப்படின்னு இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க 3ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அடுத்து என்ன சொல்லுது? அவர் மனுஷனை துரத்திவிட்டு. அப்ப அனுப்பி விட்டுக்கும் துரத்தி விட்டுக்கும் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அனுப்புனாரு, அவன் என்ன செய்யல, போகல. அடுத்து வசனம் துரத்தி விட்டு ஓடா அப்படிங்கிறாரு. ஏன் ஓடல? நம்ம நிதானிக்கிறோம். உள்ளுக்குள்ள ஜீவ விருட்சம் இருக்கு, இவனுக்கு மரணம் இருக்கு. என கீழே ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதும் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து விடு, என்றென்றைக்கும் உயிரோடு கூட இராதபடிக்கு செய்ய வேண்டும். அப்படித்தானே இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்கு, ஜீவனுக்கான பிரமாணம். அதை அவன் மாம்சத்தோடு புசிக்க விரும்புறான், பாவத்தோடு புசிக்க விரும்புறான். அப்படி புசிக்க கூடாது. புசிச்சா என்ன ஆகணும்? அவன் பிசாசா மாறிடுவான். அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை துரத்தி விட்டார். ஆனா இதே ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு நாள் தருவார். எப்ப தருவாரு? உன் மாம்சத்தை நீ ஜெயித்து விட்டு வரும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேணான்னு அப்ப சொல்றாருன்னா பின்னாடி தருவாரு. இப்ப அதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். பல நேரங்களில நாம் அதை அப்பவே செய்யணும்னு விரும்புறோம். இப்ப சொல்றாரு, மாம்சத்தை ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். அதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, மாம்சமும் ரத்தமும் அப்பமும் ரசமும் சேர்ந்து ஒரு நாள் வரும். அப்ப நீங்க அதை புசிச்சா போடும். இப்ப மரியாள் கேட்கறாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. இப்ப சொல்றாரு, உனக்கும் திராட்சை ரசம் கிடையாது, என் வேலை இன்னும் வரவில்லை.
வரும்போது தான் நான் திராட்சரசத்தை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நாம இந்த இடத்தை எப்படி பார்க்கணும்? அப்ப அந்த இடத்துல நோவா அபாத்திரமாய் பானம் பண்ணினார். திராட்சரசத்தின் அந்த குடி வெறி தெளிந்து எழுந்தபோது இதே காரியத்தை தான் இயேசுகிட்டையும் சொல்றான். கல்லுகளை அப்பமாக்கி புசியும். அவன் அபாத்திரமா போஜனம் பண்ணா, ஆதாம் இவர் அபாத்திரமா பானம் பண்ணாரு, போஜன பானம் பண்ணாரு. இப்ப நமக்கும் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுது. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. இத நீங்களும் நானும் எப்படி எடுத்துக்கிறோம்? கல்லுகளை அப்பமாக்கி புசி. இப்ப இதே அளவுல வசனத்துல எனக்கு போஜனம் உண்டு, அதுல தான் நான் பிழைக்கிறேனே ஒழிய, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேனே ஒழிய, இந்த கல்லை அப்பமாக்குறதுனால இல்ல. அவனுக்கு கர்த்தர் வசனத்தினாலே ஜெயிக்கிறார். அங்கே ஆதாம் தோத்தா, இங்க இயேசு ஜெயிச்சிட்டாரு. எதை வச்சு ஜெயிக்கிறாரு? இந்த இடத்துல பசிக்காக அந்த சண்டை அங்க நடக்கல. பார்க்கறதுக்கு பசி மாதிரி இருக்கு. இது ஆதாமுக்கு வைக்கப்பட்ட சோதனை. அந்த முதலாவது பிரமாணம் ஆதாம் முதல் நோவா வரைக்கும் உள்ளது. இந்த முதலாவது பிரமாணத்தை இயேசு அங்கே ஜெயிக்கிறார். இங்கதான் பிசாசு ஆதாம தன் கையில எடுத்தது. சகலவற்றையும் அவங்ககிட்ட ஆதாம் விற்று போட்டான்னு பைபிள் சொல்லுது. அந்த முதல் பிரமாணம், முதல் சக்சஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு வாங்க. அந்த பாக்ஸிங்கு ரெஸ்லிங்லாம் போகும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிம்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவர் ஆதாம் கிட்ட இவன் இழந்ததை அவர் திருப்பி பெற்றுக்கொள்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது இயேசுவை பற்றி, இழந்து போனவைகளை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் கல்லுகளை அப்பமாக்கி புசியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் சாப்பிட்டு இழந்தவைகளை இயேசு சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி ஜெயித்து மீண்டுமாக வாங்கினார். அல்லேலூயா.